ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். எவ்வளவு அன்புள்ள தகப்பன் பாருங்கள். மனிதர்கள் நமக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதை நமக்கு செய்ய மாட்டார்கள், மனமாறி விடுவார்கள். ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பாரையானால் அதை நிச்சயம் செய்வார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மனிதர்களைப் போல பொய் சொல்லவும் மாட்டார். மனிதர்கள் வசதி வாய்ப்பு வந்தவுடன் மனம் மாறி விடுவது போல அவர் மனம் மாறவும் மாட்டார். சொன்னதை செய்யும் உண்மையுள்ள அன்புள்ள தேவன். அவரை நம்புகிறீர்களா? ஒருவேளை இதுவரை அவர் உங்களுக்கு எதுவும் சொல்லாமல் இருப்பாரையானால் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேளுங்கள். அவர் உங்களோடு பேசுவார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வருகிறார். அங்கே யூத ஜனங்களை மிகவும் நேசிக்கும் ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார். அவன் மிகவும் தாழ்மையானவன். யூதர்களுக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் அவன் கட்டி கொடுத்திருந்தான். மிகவும் செல்வாக்கான அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிறான். அவன் தன்னுடைய மூப்பர்களை அனுப்பி ஆண்டவருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறான். உடனே ஆண்டவர் அவனுடைய வீட்டிற்கு புறப்பட்டு வருகிறார். ஆண்டவர் அவன் வீட்டுக்கு சமீபமாய் வரும்போதே அவன் ஆண்டவரிடம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். அந்த நொடியே அவனுடைய வேலைக்காரன் பிழைத்துக் கொள்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை பாருங்கள். அவனைப் போல இன்றைக்கு ஆண்டவரிடம் உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லும்படி கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று விசேஷித்த ஒரு வார்த்தையை தருவார். கர்த்தர் அங்கே அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அற்புதத்தை செய்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். அவரிடம் பாரபட்சம் இல்லை. அவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்வார். சங்கீதம் 33:9 இப்படியாக சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும். அவர் சொன்னால் சொன்னதுதான். கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். சோர்ந்து போகாதீர்கள். இந்த வருஷம் எதெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரோ அதெல்லாம் நிச்சயம் நடக்கும். 6 மாதம் ஆகிவிட்டதே, இன்னும் எதுவும் நடக்கவில்லை என்று கலங்காதீர்கள். இதுவரை நடக்காமல் தடைப்பட்ட எந்த காரியமானாலும் அது நிச்சயம் நடக்கும். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை அவர் கைவிட மாட்டார். காற்றையும் கடலையும் ஒரே வார்த்தையில் அமைதிப்படுத்தினவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரே வார்த்தையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ சொன்னதை செய்து முடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, 100க்கு அதிபதி எந்த ஊரில் இருந்தார்? ஏ நாசரேத்து, பி கப்பர்நகும், சி பெத்தானியா, டி எரிகோ. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். எனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.